நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து வசந்தகுமாரும், ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து EVKS இளங்கோவனும் போட்டியிடுகின்றனர். எனினும் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்ய காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நேற்று நள்ளிரவு அறிவிக்கப்பட்டனர். இதன்படி திருவள்ளூர் தனித்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் P. வேணுகோபாலை எதிர்த்து காங்கிரஸ் செயல் தலைவர் K. ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியை எதிர்த்து A. செல்லக்குமார் களமிறங்குகிறார். ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செஞ்சி வே. ஏழுமலையை எதிர்த்து செயல் தலைவர் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையுடன் ஜோதிமணி மோதுகிறார். திருச்சி தொகுதியில் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போட்டியிட உள்ளார். இவர் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை எதிர்கொள்ள உள்ளார். தேனி தொகுதியில் O. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து EVKS இளங்கோவன் போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூருக்கும் தேமுதிக வேட்பாளர் அழகிரிசாமிக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளராக செயல் தலைவர் வசந்தகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வசந்தகுமாரை 1,28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்கடித்தார். இதேபோல புதுச்சேரி தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து சட்டப்பேரவை சபாநாயகர் வைத்தியலிங்கம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்படவில்லை. இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது.